வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான முருங்கைப்பூ வச்சுட்டு ஒரு அரைச்சி விட்ட குழம்பு வைக்க போகிறோம். இது எப்படி நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேன். இதை கொஞ்சம் அரைச்சி விட்டு வைக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டிருக்கேன். 15 சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்குது, அதை போட்டுக்கலாம். இதில் 1 தக்காளி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வதக்கிக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பல்லாக கீறி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் தேங்காய் துருவி போட்டிங்கன்னா அப்படியே மொத்தமாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் பல்லாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் எடுத்து நம்ம கொஞ்சம் பல்சில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் துருவன மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா துருவிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே இதில் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 5 பல்லு பூண்டு எடுத்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் இது 2 இதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை எடுத்து நல்லா பிச்சு போட்டுக்குவோம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் இதில் 1 கப் அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இதில் மண்ணெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன் டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்குவோம். இதுலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோ இல்லைங்களா விழுது, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு தளதளன்னு இருந்தாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முருங்கைப்பூ போட்டு நல்லா அரைச்சி விட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கோம். இது சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு முருங்கைப்பூ வச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு அரைச்சி விட்ட குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.